அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். களவழி 40 மிகைப்பாடல். இது 42வது செய்யுளாகவும் கொள்ளலாம். இது மிகைப்பாடல் என்று சொல்லப்படுகிறது. 41 செய்யுள்களோடு களவழி 40 நிறைவு பெற்றாலும் மேலும் ஒரு மிகைப்பாடல் கிடைக்கப் பெற்றமையால் அதுவும் இதிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. செய்யுள்: படைப்பொலி தார் மன்னர் பருவு குடர் மாந்தி உடைபுறத் துஞ்சும் இகலன் இடைபொலிந்த திங்களில் தோன்றும் முயல் போலும் செம்பியன் செங்கன் சிவந்த களத்து. செம்பியன் என்பது சோழனை குறிக்கக்கூடிய சொல். சிவந்த கண்களை உடைய சோழன் நடத்திய போர்க்களத்திலே போருக்குரிய மாலைகளை அணிந்து போரிட்டு மாண்ட எதிரி மன்னர்களின் பருத்த குடல்களை தின்று நரிகள் வீழ்ந்து கிடக்கிற வெண்கொற்றை குடைகளின் அருகே தூங்குவது எப்படி இருக்கிறது என்றால், உள்நிலவுக்கு உள்ளே முயல் வடிவ களங்கம் இருப்பது போல இருக்கிறது என்று சொல்லுகிறது. வெண்கொற்ற குடைகளுக்கு அருகே மிகப்பெரிய மாலைகளையும் ஆரங்களையும் அணிந்து கொண்டு தங்கள் மார்பிலே அணிந்து வந்த எதிரி நாட்டு போர் அரசர்களும் மன்னர்களும் வீரர்களும் அணிந்து அவருடைய குடல்களை உருவிக்கொண்டு செல்கிற நரிகள் அது வெண்கொற்ற குடைகளுக்கு அருகிலே படுத்திருப்பது என்பது முயலுக்குள்ளே ஒரு குட்டி, நிலவுக்குள் ஒரு எப்படி குட்டி முயல் இருக்கிறதோ, முயல் வடிவில் களங்கம் தெரிகிறதோ அதுபோல் இருக்கிறது என்று சொல்லுகிற செய்யுள். மீண்டும் செய்யுள்: படைப்பொலி தார் மன்னர் பருவு உடர் மாந்தி குடை புறத்து துஞ்சும் இகலன் என்பது நரியை குறிக்கிறது. இடை பொலிந்த திங்களில் தோன்றும் முயல் போலும் செம்பியன் செங்கன் சிவந்த களத்து. நன்றி, வணக்கம்.